வாங்க மேடம், நான் வேணா அவர் இருக்கிற இடத்தை காட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நான் அவரை என் வீட்லயே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். வீட்ல இருப்பாருன்னு தெரிஞ்சதா கார்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? எனக்கு தெரியும் மேடம், எனக்கு தெரியும். நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அவர் இந்த ஏரியாவுக்கு எதுக்கு வந்திருக்காரு? ஒருவேளை ஏதாவது பொண்ணை பார்க்க வந்திருப்பாரோன்னு தானே நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. Can you please shut up? யார் நீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐயோ மேடம், உங்கள மாதிரி பெரிய வீட்டு மருமகளை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய புண்ணியம். நீங்க என் மேல கோபப்படலாமா? மேடம், நான் எதையுமே மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவேன். என் கேரக்டர் அப்படி. ஏன் சூரிய பிரகாஷ் சாருக்கு கூட தான் என் கேரக்டர் பத்தி நல்லா தெரியுமே. மேடம், சாரோட காரு இந்த இடத்துக்கு வராத நாளே கிடையாது. உங்க வீட்டுக்கு வேணா கூட அவர் ஒரு நாள் வராம இருக்கலாம். ஆனா எங்க ஏரியாவுக்கு அவர் வராம இருந்ததே இல்ல. அவரோட யோசனை பூரா எங்க ஏரியாவை பத்தி தான் மேடம். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ரகுபதி, கேடி ரகுபதி, கேளம்பாக்கம் தண்டபாணி. If you don't mind, நான் உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமா? ஏன்னா நான் உங்க முகத்தை மறந்துடுவேன், அதுக்குதான். போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க மேடம், எடுத்துக்கோங்க. நானும் இந்த மாதிரி நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துக்கோங்க. அப்படியே மேடம், உங்களால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல. பட் யார் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். பெருசால ஒண்ணும் வேண்டாம் மேடம். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல தேவநந்தினி சாரீஸ் டீலர்ஷிப் மட்டும் போதும். ஓ ஐ see. ஓகே ரகுபதி, பை. 1000 தான் இருந்தாலும் பெரிய வீட்டு மருமக பெரிய வீட்டு மருமக தான். தேங்க்யூ மேடம். டிரைவர், கார் எடுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதை பத்தி பேசுறோம்னு எதுவுமே தெரியாத ஒரு அறிவு கட்ட முண்டம். இப்படி காலங்காத்தால இவன் மூஞ்சில எல்லாம் முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஷிட், எல்லாம் இந்த ப்ரோயின்ல அவ சொல்லணும். இவளை பாப்பன்னு நான் நினைக்கவே இல்லையே. ஏற்கனவே மீரான்னு ஒரு மகாலட்சுமி வந்தா, இப்ப மான்சின்னு இன்னொரு மகாலட்சுமி வந்திருக்கா. இந்த 2 மகாலட்சுமியை வச்சுதான் நான் பெரிய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. உனக்கு என்னவோ ஏதோ நான் ஓடி வந்தா நீ என்ன பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? இப்படிதான் உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்புவியா? உன்னை பாக்குற வரைக்கும் நான் என்னவோ ஏதோ பயந்து போயிட்டேன். சாரி சார், நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் அப்படி மெசேஜ் அனுப்புனேன். நைட் எல்லாம் என்னமோ ஒரு பயம் சார். இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சா என்ன பண்றது? காலையில உனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்திருப்பேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உங்களை பார்க்கணும், அது மட்டும் தான் யோசிச்சேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி சார். அம்மாவுக்கு தான் வயசாச்சு, அப்படி பண்ணாங்கன்னா நீ இப்படி பண்ணா எப்படி? நைட் அவங்க ஏதோ கனவு கண்டு பயந்து போய் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை. நான் அவங்க கூடயே அவங்க ரூம்ல இருந்தேன். அதனாலதான் நீ ஃபோன் பண்ணதையோ மெசேஜ் அனுப்புனதையோ நான் பார்க்கவே இல்லை. நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ண என்ன அர்த்தம்? அனு, அனு, சரி அனு, நான் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் ஏன் உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணும்? ஓகே அனு, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போறதில்ல. அதனால 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு கையில கட்டு போட்டுட்டு நோ மோர் டிராமா, ஓகே? அதை விடுங்க சார். ஆபீஸ்க்கு வர மாட்டீங்களா? ஏன் சார்? அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். உன் மெசேஜை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துட்டேன். இப்ப நீ சமாதானம் ஆயிட்ட. வீட்டுல அம்மாவை சமாதானப்படுத்தணுமே. வரட்டுமா? ஒரு நிமிஷம் சார்.
உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். வேண்டான்னு சொல்லாதீங்க சார். இது என்னோட நம்பிக்கைக்காக. அட பாவிகளா, இன்னைக்கு காலங்காத்தாலேயே தியேட்டர் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஐயோ, முட்டை பையல. இன்னைக்கு பார்த்து செல்ல வீட்டுல வச்சு வந்துட்டேனே. ஐயோ, பிரமாதமான சீன். செல்லு மட்டும் இருந்து இத ரெக்கார்ட் பண்ணிருந்தா நல்ல சீன் கிடைச்சிருக்குமே. கல்ல கண்டா நாய கண்டா கல்ல காணுங்கிற மாதிரி இதுங்க ரெண்டும் பப்ளிக் பிளேஸ்ல இந்த அநியாயம் பண்ணுத. இப்ப பார்த்து நான் போன் எடுத்துட்டு வரலையே. ஐயோ, ஆண்டவா, விநாயகா, முருகா. ஐயோ, அவ்வளவு நம்பிக்கையா? என்ன கேட்டீங்க சார்? சாமி மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையான்னு கேட்டேன். சாமி மேல மட்டும் இல்ல சார், உங்க மேலயும் தான். அப்படின்னா நேத்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்து தூங்க வேண்டியதானே? அப்படி வேண்டிக்கிட்டு படுத்து தூங்குனதுனாலதான் இன்னைக்கு நீங்க முழுசா வந்திருக்கீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கானு. சாமி மேல இவ்வளவு நம்பிக்கைனா எல்லா கதையிலையும் கேட்டிருப்பியே, நல்லதுதான் ஜெயிக்கும்னு. அப்புறம் கெட்டது எப்படி சார் ஜெயிக்கும்? எப்பவும் நல்லதுதான் ஜெயிக்கும். எஸ், கரெக்டானு. சாமிங்கிற கான்செப்டே அதான். நல்லதுதான் சாமி, நல்லதுதான் ஜெயிக்கும். சோ சிம்பிள். நாம தான் போட்டு குழப்பிக்கிறோம். கடவுளை ஈஸியா நம்பாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஈக்குவலான ஒண்ணு நீங்க தான் நம்புறீங்க. எங்களுக்கு தான் எந்த குழப்பமும் இல்ல. அனு, எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட தெரியுமா? ஆனா நீங்க தான் சார் ரொம்ப ஈஸியான விஷயத்த கஷ்டப்பட்டு இன்னும் சொல்லாம இருக்கீங்க. என்னால உனக்கு நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. சாரி சூர்யா. என்னைக்கு வேணா தூங்கிக்கலாமா? நான் தூங்குறத விட உங்களை பார்த்துக்கிட்டது தான் எனக்கு சந்தோஷம். இல்ல சூர்யா, என்ன அந்த கனவு புரட்டி போட்டுடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, அந்த கனவை பத்தி நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே பேசுறீங்க? நானும் அந்த கனவை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த கனவு என் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நடந்துருந்தா இந்த உலகத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுமா. எனக்கு கனவு நினைச்சு பயம் இல்ல. ஆனா அந்த கனவை நினைச்சு பயந்து உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு தான் பயப்படுறேமா.
சரிப்பா, நான் இனிமே அந்த கனவை பத்தி நினைக்கல. நீ ஆபீஸ்க்கு போகல? இல்லம்மா, இன்னைக்கு முழுக்க உங்க கூட தான் இருக்க போறேன். நோ 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 சூர்யா, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வா. ஐ எம் நார்மல், அப்சல்யூட்லி நார்மல். எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த கனவையே நினைச்சுக்கிட்டு வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பீங்க. நாம ஒண்ணு பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கலாம். உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும். எனக்கும் நீங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கீங்கன்ற நிம்மதியில ஆபீஸ்ல வேலை செய்ய வசதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? இடம் மாறினா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிறது நிஜம்தான். நீ சொல்றதுதான் சரி. நீ சொன்ன மாதிரியே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். சரியான மொரனா இருப்பா போல இருக்கு. ராஸ்கல், ஒரு பொண்ணு கிட்ட பேசுறோமே, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு யோசிச்சா பேசுறான். இடியட். ஆள் வளர்ந்திருக்கானே ஒழிய சுத்தமா அறிவில்ல. அவனோட மீசையும் மொகர கட்டையும். அக்கா, காலையில எங்கக்கா போனீங்க? 2 தடவை கிரீன் டீ போட்டு 2யுமே நான் தான் குடிச்சேன். இது இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமா, 2 கிரீன் டீ எதுக்கு போட்ட? 1 போட்டு நான் வரலன்னு தெரிஞ்ச அப்புறமா திருப்பி இன்னொன்னு எதுக்கு போட்ட? ஐயோ ஃபோல். அப்படி இல்லக்கா, முதல் தடவை கிரீன் டீ போட்டப்போ நீங்க வரல. 2வது தடவை டீ போடும்போது நீங்க வருவீங்களோன்னு நினைச்சேன். அப்பவும் வரல. ஆனா இப்ப நீங்க வந்துட்டீங்க, நான் டீ போடவே இல்ல. ஓ மை காட், இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. அங்க அவன் அந்த பாடு படுத்துனான், இங்க நீ இந்த பாடு படுத்துற. இஸ் திஸ் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் இடியட்ஸ்? யாருக்கு அது? எனக்கே போட்டியாவா? சொல்லுங்க, அவனை நான் ஒரு கை பாத்துறேன். ப்ரோயின்லோக்கு இந்த ட்ராக்கர் பேண்ட கொடுத்துட்டு வரலாமேன்னு போனேன். ஆனா நான் கூப்பிட அவர் ஃபாஸ்டா போயிட்டே இருந்துட்டாரு. ஏன் அவ்வளவு ஃபாஸ்டா போறாருன்னு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். யூ நோ ஒன் திங் கோபி, ப்ரோயின்ல இவ்ளோ வேகமா கார் ஓட்டி நான் பார்த்ததே இல்ல. அப்போ நீங்க பங்கச்சார் மாதிரி ப்ரோயின்லாவை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஃபாலோ பண்ணனும்ன்ற இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்ல. ஜஸ்ட் கியூரியாசிட்டி, தட்ஸ் இட். அவர் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். தட்ஸ் இட். அதுக்கு பேர் தான்க்கா ஃபாலோ பண்றதுங்கிறது. ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நானும் அப்படிதான்க்கா ஃபாலோ பண்ணுவேன். கோபி, can you please shut up? சாரிக்கா. அப்படி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ப்ரோயின் லவ் திடீர்னு ஆளை காணும். ஐயோ, அப்பதான் சரியான ஒரு இடியட் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அக்கா, சூர்யா சரி எப்போ வந்துட்டாரு. அம்மாவோட டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஷிட். ப்ரோயின்லோ, அதென்ன இவ்ளோ வேகமா வண்டி ஓட்டுறீங்க? மை காட். சூர்யா வேகமா கார் ஓட்டுனானா? எப்ப மான்சி? இப்பதான், இன்னைக்கு காலையில. ஓகே ஓகே ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ப்ரோயின்லோ எனக்கும் சந்திராக்கும் அந்த கப்பை ரீப்ரசன்ட் பண்ணாருல்ல, நானும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ட்ராக்கர் பேண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். பட் இத கொடுக்கறதுக்குள்ள ப்ரோயின்லோ வேகமா போயிட்டாரு. சரி, கார்ல தானே போறாரு, நானும் கார்ல ஃபாலோ பண்ணி போய் இன்னைக்கே இந்த கிஃப்ட கொடுத்துடலான்னு போனா அங்க சரியான ஒரு மோரான் கிட்ட மாட்டிக்கிட்ட. மோமின்லோ. மோரானா? அதான், வெயிட். இவன்தான். இவன் என்னென்னமோ சொல்றான் ப்ரோயின்லோ. அவனுக்கு உங்களை நல்லா தெரியுமா? He cooked up some stories. அவன் பேசின விதமும் அவன் சிரிச்சதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. அவன் நம்மளோட பழைய டீலர். பேமெண்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததால இப்ப டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டோம். அதை திரும்ப வாங்க அவன் குட்டிக்காரனை அடிக்கிறான். யாரை பார்த்தாலும் என்ன பத்தியும் நம்ம கம்பெனியை பத்தியும் ஏதாவது வளருவான். பட் ப்ரோயின்லோ, இப்படி ஒரு ஆளுக்கெல்லாம் எப்படி டீலர்ஷிப் கிடைக்கும்? அது அவனுக்கு தெரியலையே. அது இருக்கட்டும், இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? நான் வீட்டுக்கு வந்ததும் கொடுத்துருக்கலாமே. கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல நீங்க வெளிய போனீங்களா?
எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அதான் நான் உங்க பின்னாடியே வந்தேன். டோன்ட் மிஸ்டேக் மீ ப்ரோ இன் லா, சாரி. பட் இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். வாவ், சூப்பர் அண்ணி. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அதுக்காக தான் அவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். தேங்க் யூ அண்ணி. இனிமே ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இந்த வாட்சை போட்டுக்கணும். உங்க ஹார்ட் பீட்ல இருந்து உங்க பிரஷர் வரைக்கும் எல்லாத்தையுமே இது ரீட் பண்ணும். உங்க ஸ்ட்ரெஸ் லெவலையும் இது காட்டும். சோ இந்த வாட்சை நீங்க யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதுதான் உங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலர். கல்யாணம் ஆன பின்னாடி கம் ஆன் மாமின்லா, அதான் மிஸ்ஸஸ் சூரிய பிரகாஷ் வருவாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க ப்ரோ இன்லா. சந்திரா கூப்பிடவா? இல்ல அண்ணி, உங்ககிட்ட சொன்னாலே போதும். நான் சந்திரா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு போறது வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கலாம் டிசைட் பண்ணிருக்கேன். பை தி வே, அம்மாவும் என் கூட இருப்பாங்க. நாம எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம். வாவ் மாமின்லா, எனக்கு ஓகே. பட் ப்ரோ இன்லா, உங்களுக்கு ஓகேவா? யா, அப்சல்யூட்லி ஃபைன். ஐ வில் பி ஹாப்பி. கிரேட். ஒரு வருஷமா ஃபாரின் ட்ரிப் போகாம இப்படி வீட்லயே இருக்கேன். அட்லீஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்காவது போயிட்டு வரலாம். சூப்பர் அண்ணி, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏய், எங்கடி போன இவ்வளவு நேரம்? அம்மா, அது வந்து அங்க வெளியில. என்ன வெளியில? ஆத்தா மகமாயி வந்திருக்கா. ஆத்தா வந்திருக்கா. வாங்கம்மா. ஆத்தா மகமாயி வந்திருக்கா. ராத்திரி பயமெல்லாம் இப்ப தீர்ந்துருச்சா மகளே? சரியா கேட்டீங்கம்மா. காலையில எந்திரிச்சதுல இருந்து சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கா. கேட்டியா அம்மா என்ன சொல்றாங்கன்னு? இந்த உலகத்தோட ஜாதகமே ஆத்தா கையில இருக்குமா. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு எழுத்து எழுதிருக்குமா. இனிமே வரப்போற காலங்கள்ல கஷ்டம் வரலாம், ஆனா அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் ஒரு நல்லது நடக்கும் மகளே. ஆனா அந்த நல்லது அடையறதுக்கு நீ நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீ கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுறதா, நடக்க போற நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு நீ குழம்பாத மகளே. ஆத்தாவை கும்பிடு, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. கனவு வரும் போகும், ஆனா ஆத்தா என்னைக்கும் உன் கூடவே இருப்பா. அதேதான் நானும் சொன்னேன், கனவே நினைச்சிட்டு இருக்காதேன்னு. அதிர்ஷ்டம் சுலபமா வந்துடாது புஷ்பா. ராஜயோகத்தோட கூடவே கவலையும் சேர்ந்துதான் வரும்.